சூர்யா மாரி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம தேவி பாப்பாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போது நம்ம துர்காவும் வீட்டுக்கு வந்ததும், துர்கா நீங்கள் தான் தேவி ஆசைப்பட்ட அம்மாவாக இருப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. ஆமாம் துர்கா, குழந்தை உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சரியாக இருக்கா அப்படின்னதும், சரி நான் தேவி கூட பேசிட்டு வரேன் அப்படின்னுட்டு துர்கா வந்து தேவி கூட பேசிட்டு இருக்காங்க. தேவி பாப்பா, நான் டெய்லி வருவோம் உங்களை பார்க்க, அதனால அடம் பிடிக்காம யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், அப்போதான் உங்களுக்கு உடம்பு கூடிய சீக்கிரமே சரியாகும், புரியுதா அப்படின்னதும், சரிம்மா ஆனால் நீங்கள் எப்பவுமே கூடவே இருக்கணுமா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா, நான் கடவுள்கிட்ட கேட்டதும் கடவுளின் கண் முன்னாடி நிறுத்தினது உங்களை தாம்மா, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னதும், அப்படிலாம் இல்லைடா நான் கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன் சரியா அப்படின்னதும் தேவி பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சூர்யா வராங்க. சூர்யா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது, இந்த பக்கம் குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கா, எதுக்கு இப்போ சத்தம் போடுறீங்க அப்படின்னு துர்கா கேட்குறாங்க. இங்கே பாரு, என் குழந்தைக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், எந்த உரிமையில் நீ என் குழந்தைய வந்து பார்க்குற, இங்கே பாரு இப்படி வார வேலையெல்லாம் வச்சுக்காத, என் குழந்தைக்கு என் மாறி மட்டும்தான் அம்மா, அதே மாதிரி என் குழந்தைக்கு நான் தான் இருக்கேன், இனி இந்த பக்கமே வரவேணா கிளம்பு அப்படின்னும் போது, ஏப்பா சூர்யா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இங்கே பாருங்க அவளை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, என் குழந்தைக்கு யாரோ அம்மாவா வர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னுட்டு சூர்யா செம்ம டென்ஷன்ல அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் துர்கா வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயத்த அவங்க அம்மா அக்கா கிட்ட சொன்னதும், ஓஹோ இந்த அளவுக்கு நடந்திருக்கா, பாவம் அக்கா அந்த குழந்தைக்கு அம்மாவே இல்லை, அவ கிட்டத்தட்ட என்ன அம்மாவாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டா, அப்படிப்பட்ட குழந்தைக்கு நம்ம தாய்ப்பாசத்தை காமிக்க வேணாமா அப்படின்னு போது, ஆமாமா நீ சொல்றது சரிதான், பாவம் இல்லை அந்த குழந்தை அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பாவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில பார்த்தோம்னா சூர்யாவுக்கு தெரியாம தேவி பாப்பா என்ன பண்றாங்கன்னா நேரா துர்கா வீட்டுக்கு ஓடி வராங்க. தேவி, ஆமா தனியவா வந்தீங்க, ஆமாம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் ஓடி வந்தா அப்படின்னு போது, இங்க பாருமா தனியெல்லாம் வரக்கூடாது, உங்களை தான் அப்பா வீட்டு பக்கமே வரவேணான்னு சொல்லிட்டாருல, பின்ன நீங்களும் வரமாட்டீங்க, அதான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு போது, சரி சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பாசமா வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க நம்ம துர்கா. அப்படின்னு பார்த்து சூர்யா வந்து, தேவி என்ன என் குழந்தைய உன் பக்கம் வந்து சாச்சிக்கலான்னு பாக்குறியா, இங்க பாருமா தேவி நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கு அம்மான்னு சொன்னா அது நம்ம மாரியம்மா மட்டும்தான், புரியுதா அப்படின்னு போது, அப்பா நான் சொன்னேன்ல கடவுள்கிட்ட எனக்கு அம்மா வேணும்னு கேட்டேன், கடவுள் வந்து என் கண் முன்னாடி ஒரு அம்மாவை காட்டினாங்கன்னு, அது வேற யாரும் இல்லைப்பா இந்த துர்கா அம்மா தான்ப்பா, எனக்கு இவங்க தான் அம்மாவா வேணும் அப்படின்னதும் துர்கா வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. முக்கியமா சூர்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. துர்கா என்னம்மா பேசிட்டு இருக்க, கண்டவங்கள் எல்லாம் உன் கண் முன்னாடி வந்தா அவங்க உன் அம்மாவா ஆயிடுமா, இங்க பாரு உனக்கு அம்மான்னு சொன்னா அது நம்ம மாரியம்மா தான், இப்போ மாரியம்மா நம்ம விட்டு மேல போயிட்டாமா, ஆனா அவ போனாலும் நம்ம கூட எப்பவுமே இருப்பா, இங்க பாரு அம்மா அப்பா எல்லாமே இனி உனக்கு நான் தான், மாரியம்மா இடத்துல வேற யாரும் இனி இல்லை, புரியுதா அப்படின்னு போது, இல்லப்பா எனக்கு துர்கா அம்மா தான் அம்மாவா வேணும் அப்படிங்கிறாங்க. தேவிமா அடம் பிடிக்காதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு போது, இல்லப்பா முடியாது, நான் என் அம்மா கூட தான் இருப்பேன், எனக்கு அம்மா வேணும்ப்பா அப்படின்னு அந்த இடத்துல குழந்தை வந்து அழுதுட்டு இருக்காங்க. தேவி அப்பா சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு போது, சூர்யா இப்போ எதுக்கு நீங்க கத்திட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க என் மேல இருக்கிற கோபத்துல எதுக்கு குழந்தைய போட்டு கத்திட்டு இருக்கீங்க, அப்படி அவ என்ன சொல்லிட்டா, இங்க பாருங்க என் அம்மானு அவளோட அம்மானு தான் சொல்றாளே தவிர உங்களை கல்யாணம் ஒன்றும் பண்ண சொல்ல இல்லையே, இங்க பாருங்க குழந்தை பிறந்தாதான் ஒருத்தங்களுக்கு குழந்தைக்கு வந்து தாய் ஆகணும்னு அர்த்தம் இல்லை, அவ என்ன தாயா உணர்றா, அதே மாதிரி தேவியை நான் என் குழந்தையாத்தான் பார்க்க, அவள் ஆசைப்படுற மாதிரி நான் அவளுக்கு ஒரு அம்மாவாகவே இருந்துட்டு போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு துர்கா வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. ஓஹோ அந்த அளவுக்கு பேச்சு வந்துருச்சா உனக்கு, இங்கே பாரு என் குழந்தை இது என் குடும்ப விஷயம், தேவையில்லாமல் மூணாவது மனசு நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சூர்யா வந்து திட்டுறாங்க. அப்பா நான் அம்மாவை விட்டு வரமாட்டேப்பா என்ன விடுங்க அப்படின்னு போது, தேவிமா போகலாம் அப்படின்னு நம்ம தேவி வந்து அடம் பிடிக்க சூர்யா அங்கேருந்து தேவியை கொண்டு போனதும் துர்கா வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க. இந்த பக்கம் நேரா நம்ம துர்காவோட தங்கச்சிங்க எல்லாம் பாத்தியம்மா கண்டவ குழந்தைங்கலாம் அவ குழந்தைன்னு கத்திட்டு இருக்கா, இப்படி இருந்தா நம்ம அக்காவுக்கு எப்படிமா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் துர்காவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல துர்காவோட அம்மா வந்து துர்காவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ